Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த problem பார்த்தீங்கன்னா which of the drawings A to D show 2 into 1 by 5, 2 into 1 by 2, 3 into 2 by 3, 3 into 1 by 4. சரி drawings வந்து questionல சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து எந்த drawing ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு வருவோம். 2 into 1 by 5 எங்க மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி டிராயிங் கொடுத்துருக்காங்க, டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க டிராயிங்ஸ். தெளிவாக தெரியுதுங்களா? 2 into 1 by 5 எங்கே வரும்னு கேட்குறாங்க. 2 into 1 by 5னா ரெண்டு டயக்ராம். 1 by 5னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது டோட்டல் 5 பார்ட்ஸில் 1 பார்ட் ஷேட் பண்ணியிருப்பாங்க. 2 இன்ட்டுனா அதே ரெண்டு தடவை இருக்கும் டயக்ராம். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அப்போ இது கேன்சல். இது 2 இருக்குது, அப்போ 2 இருக்குது. 2 into 1 by 5 வரணும். இது ஆனால் 1 by 5 கிடையாது இல்லையா? இது என்னது? 1 by 2 தான். இது 2 இருக்குது, 1 ஷேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது 2 into 1 by 2. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இது என்னதுன்னா 2 into 5 பார்ட்ஸ் இருக்குது, 1 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 into 1 by 5ங்கிறது டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, நம்ம இங்கேயே சொல்லி எழுதிடலாமா மீதியெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அப்போ 3 into 3 பார்ட் இருக்குது, 2 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து 3 into 2 by 3. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ 2 intoன்னு அர்த்தம். 2 பார்ட் இருக்குது, 1 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 into 1 by 2. ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது, அப்போ 3 into எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா 1 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 பார்ட் இருக்குது, அப்போ 1 by 4. ஸோ இங்கேருந்து ஆப்ஷன் எல்லாமே நம்ம போட்டோமா? 2 into 1 by 5 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணிச்சு? டியை மென்ஷன் பண்ணிருந்துச்சு. அடுத்து வந்து 2 into 1 by 2ங்கிறது இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்து வந்து 3 into 2 by 3ங்கிறது இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்து 3 into 1 by 4ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ரொம்ப சிம்பிள் சம் தான். ஓகே, ஸோ நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த சம்மு? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சம் பிக்சர்ஸ் A to C are given below. Tell which of them show. அதாவது ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் தெளிவாக தெரியுதா? மாதிரி 3 பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டயக்ராம் இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. சரி, நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இதை மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2 இருக்குது, 2 intoன்னு அர்த்தம். இங்கே எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 ஷேட் பண்ணியிருக்காங்க, 3 பார்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 1 out of 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 2 into 1 by 3னா என்ன அர்த்தம்? 2 1s are 2, 2 by 3ன்னு அர்த்தம். 2 by 3ங்கிறது இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா? எஸ், 3 பார்ட் இருக்குது, 2 பார்ட் ஷேட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ ஏ வந்து இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் கொஷனில். 2 into 1 by 3 = 2 by 3 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் என்னது? ஏவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள். இப்போ இந்த சம்க்கு வாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. 3 into எத்தனை இருக்குது, எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 இருக்குது. அப்போ டிவைட் 4. எல்லாத்துலேயுமே இங்கே 4, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணுங்கள். 3 தான் ஷேட் ஆயிருக்கு, எல்லாத்துலேயுமே 3 ஷேட் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 9 by 4 வருது. 3 3s are 9, 9 by 4ன்னு வருதா? அப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு 9 வந்து ஷேட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 3 3s are 9, 9 by 4ன்னு கிடைக்குது. இப்போ இங்கே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது முடிஞ்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 9 by 4லாம் இங்கே இல்லை. அதாவது இது என்ன ஃப்ராக்ஷன்? இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது
இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஒரு இது மாதிரி டயக்ராமில் இருக்கிறது நம்ம ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம் எப்பயுமே இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும் இல்லைங்களா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஞாபகம் இருக்கா எப்படி எழுதுவோன்னு? இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். 4 2s are 8 பேலன்ஸ் 1. அப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்போ எப்படி எழுதுவோம்? 2 1/4ன்னு எழுதுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 1/4 இது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா. அதாவது இது 2 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 ஹோல் பார்ட் ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்னு அர்த்தம். அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது என்ன வரும்? ஹோல் பார்ட் அண்ட் 1 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரும் இல்லையா. அப்போ 2 ஹோல் பார்ட் அப்படின்னா 2 முழுசாக ஷேட் ஆயிருக்கு. ஓகே. அடுத்ததில் வந்து 1/4 அதாவது 4ல் 1 ஷேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது தேர்ட் ஆப்ஷனில். அப்போ இதுதான் வந்து என்னது பிக்கான ஆன்சர் இது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 × 1 2 3 4 5 5ல் 1 தான் ஷேட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 × 1 3/5. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. 5 இருக்குது மொத்தமாக 3 ஷேட் ஆயிருக்கு. ஈஸி சம் தான். ஓகே. ஸோ தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிக்கான ஆப்ஷன். ஓகே. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ்டு டு லோவஸ்ட் ஃபார்ம் அண்ட் கன்வெர்ட் இன்டு அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மல்டிப்ளை பண்ணணும், லோவஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே லோவஸ்ட் ஃபார்ம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இது ரெண்டும் சேம் டேபிளில் ஆனால் பண்ணலாம், இல்லை இது ரெண்டும் சேம் டேபிள் ஆனால் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே ஆகலை. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 7 3s are 21 by இங்கே கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த 1 × 5 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணுங்கும் போது டிவைட் பண்ணணும் 21 5ஆல். அதாவது இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற முடியும். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் என்ன அர்த்தம்? டினாமினேட்டர் பெருசாகவும் நியூமரேட்டர் வந்து பிக்கு, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலு. நியூமரேட்டர் பிக்கு, டினாமினேட்டர் ஸ்மால். அதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இது டிவைட் பண்ண போகிறோம். 5 4s are வந்து 20, பேலன்ஸ் வந்து 1. ஸோ இப்போ எப்படி எழுதுவோம்? இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைசர். QR/D ஃபார்மில் எழுதணும். அப்போ Qங்கிறது என்னது? 4 சைடில் போடணும், இப்படி ரெண்டாக பிரிக்கணும். ரிமைண்டர் வந்து 1/5. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 1/5. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த சம். ஸோ அதே மாதிரி தான் 4 1s are 4 4/3. இது எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே டிவைட் பண்ணுறோம் 4 3ஆல். 3 1s are 3 பேலன்ஸ் 1. ஸோ கோஷன்ட் அப்போ 1 ரிமைண்டர் 1/3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் 2 6/7. ஸோ 2 6 are 12/7. இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம் 12ல் 7ஆல். 7 1s are 7 பேலன்ஸ் 5. இப்போ QR/D 1 5/7. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் இந்த சம் எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. லோவஸ்ட் டேர்மில் எல்லாம் எதுவுமே கேன்சல் ஆகலை, சேம் டேபிளில் கேன்சல் ஆகலைனால அப்படியே விட்டுறோம். 5 2s are 10/9. இப்போ இதுவும் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், அதனால் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். 9 1s are 9 பேலன்ஸ் 1. ஸோ Q கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். இப்போ 1 1/9 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 4s are 8/3. ஸோ இப்போ டிவைட் பண்ணணும். 3 2s are 6 பேலன்ஸ் வந்து 2. இப்போ என்ன வரும்? Q இப்போ 2 ரிமைண்டர் பை டிவைசர். 2 2/3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 1s are 2 2 3s are 6. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 5 3s are 15.
15/1 வரும். ஸோ 15/1ங்கிறது 15 தான், அப்படியே விட்டுறலாம் இதை. ஓகே, இது வந்து டினாமினேட்டரில் வந்து 1 இருக்குது, அதை 15 1ஆல் டிவைட் பண்ணாலும் இதே தான் வரும். ஸோ அப்படியே விட்டுறலாம் இதை. 15 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 11 4/7. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சலாக எதுவும் ஆகாது, அப்படியே மல்டிப்ளை தான் பண்ணணும். 11 4s are 44/7. ஸோ இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 44 7ஆல் 7 6 are 42, பேலன்ஸ் வந்து 2. ஸோ இது QR/D. டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதணும். இங்கே Q கோஷன் போடணும், இங்கே ரிமைண்டர் போடணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். இது ரெண்டும் 4 டேபிளில் கேன்சல் ஆகுமே, பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது, மேலே கீழே தான் கேன்சல் பண்ணணும். இது ஒரு டினாமினேட்டர், இது ஒரு நியூமரேட்டர், அதனால் நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5 1s are 5, 5 4s are 20. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது 4 4s are 16 by இந்த 1. ஸோ 16/1 is nothing but 16. டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இல்லை, விட்டுறலாம். 16 தான் அதுக்கான ஆன்சர்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகாது. 3 3லாம் கேன்சல் பண்ணக்கூடாது, ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆனால் தான் பண்ணணும். ஸோ இப்போ இதை எப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். 13 1s are 13/3. ஸோ இப்போ இது டிவைட் பண்ண போகிறோம். 13 3ஆல் டிவைட் பண்ணால் 3 4s are 12, பேலன்ஸ் 1. ஸோ இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். புரியுதுங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 5 1s are 5, 5 3s are 15. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 3 3s are 9. 9/1 is nothing but 9 தான், அப்படியே விட்டுறலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். கொஷனில் வந்து மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ்டு டு லோவஸ்ட் ஃபார்ம் அண்ட் கன்வெர்ட் இன்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோவஸ்ட் ஃபார்ம்னா இப்போ நான் கேன்சல் பண்ணலையே, அந்த மாதிரி கேன்சல் ஆகிற சம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் ஆகாத சம் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுத வேண்டியதுதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஷேட் 1/2 ஆஃப் த சர்க்கிள்ஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஸோ இப்போ 1/2 இன்டூ ஆஃப் த சர்க்கிள்ஸ்னால் இங்கே எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு எண்ணணும். ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம். இங்கே எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 12 இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இதோட மீனிங் என்னென்னா 1/2 இன்டூ 12, அதாவது 12ல் ஹாஃப் சர்க்கிள் ஷேட் பண்ணணும். ஹாஃப் சர்க்கிள்னால் 12ல் பாதி. ஸோ 12ல் பாதிங்கும் போது 6 சர்க்கிள் நம்ம ஷேட் பண்ண வேண்டியது வரும். ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்ளம் வைஸ் போட்டுடலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிளில். இல்லைனா நீங்கள் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட கேன்சல் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம்னா 1 12s are 12 by இந்த 2. ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் நம்ம வந்து 6 சர்க்கிள்ஸ் வந்து ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ பார்த்தாலே தெரியுது 12ல் பாதி 6 சர்க்கிள் ஷேட் பண்ணும். ஸோ 1/2னா பிரச்சனை இல்லை, பாதின்னு அர்த்தம். ஸோ 2/3 3/5 அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி சம் போட்டு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இன் த பாக்ஸ் பி. இப்போ அதே மாதிரி சம் போடணும். 2/3. இப்போ 2/3னா ஹாஃப்னு நம்ம எடுக்க முடியாதுல்ல இந்த, சரிங்களா? இப்போ 2/3 ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ்னால் 2/3 இன்டூ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் ஆகுது. ஸோ டேரெக்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன வருதுன்னா 6 2 3s are 6. அப்போ என்ன அர்த்தம், 6 ட்ரையாங்கிள்ஸை நம்ம ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் அழகாக நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 3/5 ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இன் த பாக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் 3/5 ஆஃப்னா இன்டூ. ஸோ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 15 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 5 1s are 5, 5 3s are 15. ஸோ மீதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து 9 ஸ்கொயர்ஸை ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, 5 6 7 8 9. ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 1/2 ஆஃப் 24, 1/2 ஆஃப் 46.
ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இன்டூன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 ஆஃப் 24னா 1/2 இன்ட்டு 24னு அர்த்தம். ஸோ இப்போ இது என்னென்னா இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 12s are 24. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 1 into 12 12ன்னு கிடைக்கும். ஸோ அதே இப்போ 1/2 ஆஃப் 46 அப்படின்னா 1/2 இன்ட்டு 46ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இப்போ இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6. ஸோ மீதி இருக்கிறது 1 into 23 will be 23ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் 18, 2/3 ஆஃப் 27ன்னு அர்த்தம். சேம் கான்செப்ட் தான். 2/3 ஆஃப் 18னா 2/3 இன்ட்டு 18ன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் ஆகும். சரி, இப்போ இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகுமே, பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் தான் கேன்சல் பண்ணணும். சரி, இப்போ இது நியூமரேட்டரா டினாமினேட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டர் தான். இங்கே கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் நம்ம எப்படி கேன்சல் பண்ணிக்கிறோம். நீங்கள் இது ரெண்டும் கூட சேம் டேபிளில் கேன்சல் ஆனால் பண்ணலாம், ஆனால் ஆகலை. அதனால தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ 3 1s are 3, 3 6 are 18. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 into 6 will be 12. ஸோ அதே மாதிரி இந்த சம் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் 27 அப்படின்னா 2/3 இன்ட்டு 27ன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் இப்போ 3 டேபிள். 3 1s are 3, 3 9s are 27. மீதி இருக்கிறது 2 9s are 18. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அடுத்த சம் 3/4 ஆஃப் 16ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 3/4 இன்ட்டு 16ன்னு அர்த்தம். ஸோ 3/4 இன்ட்டு 16 அப்போ இது ரெண்டும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 4s are 16. ஸோ மீதி இருக்கிறது 3 into 4 will become 12. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ட்டு 36, 3/4 இன்ட்டு 36. ஸோ இப்போ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 9s are 36. ஸோ மீதி இருக்கிறது 3 9s are 27. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இந்த சம் 4/5 ஆஃப் 20. அப்போ 4/5 இன்ட்டு 20ன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5, 5 4s are 20. மீதி இருக்கிறது 4 into 4 will become 16. ஸோ இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 4/5 இன்ட்டு 35, 4/5 இன்ட்டு 35. ஸோ இப்போ இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 7s are 35. மீதி இருக்கிறது 4 into 7 28. அவ்வளோதான். சிம்பிள் சம் தான். வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட்ஸ். ஓகே. ஜஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் தான். நான் கேன்சலேஷன் பண்ணும்போது நான் சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் மறந்துடாதீங்க. நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் தான் கேன்சல் பண்ணணும். ஓகே. அது ஸ்ட்ரைட், அது வந்து க்ராஸாக இருக்கலாம், இல்லை அப் அண்ட் டவுனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நியூமரேட்டர் வித் நியூமரேட்டரும் டினாமினேட்டர் வித் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆஸ் அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டிப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளைங்கும் போது 3 into 5 1/5 ஆல்ரெடி இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஓகே. ஸோ அது வரைக்கும் இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். 3 into இது எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் ஞாபகம் இருக்கா? அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 5 5s are 25, 25 plus 1 will become 26/5. ஓகே. ஞாபகம் இருக்கா? அந்த கீழே இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும், டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே போடணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா பண்ணலாம். இதுவும் சேம் டேபிள், இல்லை இதுவும் சேம் டேபிள் ஆனிச்சுன்னா பண்ணலாம். இங்கே எதுவுமே ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் மல்டிப்ளை 26 into 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 26ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 3s are 18, பேலன்ஸ் 1, 3 2s are 6 7. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 78 by இந்த 5. அதாவது இங்கே by 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த 1 into 5 will become 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம்.
78 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 5 ones are 5, பேலன்ஸ் வந்து 2, நெக்ஸ்ட் வந்து இந்த 8 இருக்கிறேன். அடுத்து 5 5s are 25, பேலன்ஸ் வந்து 3. இப்போ எப்படி எழுதணும்னா கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஞாபகம் இருக்கா எப்படி எழுதுவோன்னு? ஸோ கோஷன்ட் வந்து 15, இது வந்து ரிமைண்டர். ஸோ கோஷன்ட்டை வந்து சைடில் போடணும். 15 இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும், ரிமைண்டர் மேலே போடணும், கீழே இருக்கிற டிவைசரை அப்படியே எழுதணும், அதாவது டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கன்வெர்ட்டிங் மல்டிப்ளை அண்ட் கன்வெர்ட்டிங் இன்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சம்மும் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ 5 into 6 3/4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கணும். 4 6 are 24, 24 plus 3 27, 27/4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 27 into 5, 27 into 5, 7 5s are 35, 5 balance 3, 5 2s are 10, 10 plus 3 13. ஸோ 135 கிடைக்குது. 135 by இந்த 4. இப்போ இதை 135 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 4 3s are வந்து 12, பேலன்ஸ் 1, நெக்ஸ்ட் இந்த 5 இருக்கிறேன். மறுபடியும் 4 4s are 16 போட முடியாது, 4 3s are தான் 12 போட போகிறோம், பேலன்ஸ் 3. ஸோ இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ 33 3 by இந்த 4 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. சரிங்களா? அடுத்து இந்த சம் பாருங்கள். அதே மாதிரி தான் 7 into 2 1/4. அப்போ 4 2s are 8, 8 plus 1 9, 9/4. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவீங்க, ஆட் பண்ணாமல் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கிறதும் போட மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 9s are 63/4. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 4 1s are 4, பேலன்ஸ் 2, நெக்ஸ்ட்டு 3 இருக்கிறேன். 4 5s are வந்து 20, பேலன்ஸ் 3. ஸோ இப்போ கோஷன்ட் 15, ரிமைண்டர் 3 by டிவைசர் வந்து 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 3/4. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4 into 3 6 are 18, 18 plus 1 19/3. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 19 into 4, 9 4s are 36, 6 பேலன்ஸ் 3, 4 1s are 4, 4 plus 3 7, 76. ஸோ 76/3. ஸோ இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 76 3ஆல், 3 2s are 6, பேலன்ஸ் 1, நெக்ஸ்ட் வந்து 6 இருக்கிறேன். 3 5s are வந்து 15, பேலன்ஸ் 1. ஸோ இது வந்து கோஷன்ட். அப்போ 25, ரிமைண்டர் வந்து 1, டினாமினேட்டர் வந்து 3. ஸோ 25 1/3 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 1/4னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 1/4னா 4 3s are 12, 12 plus 1 வந்து 13/4 into 6. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகுது பாருங்கள், 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாகிடும். 2 2s are 4, 2 3s are 6. அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 13 into 3 will be 39/2. இப்போ 39 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சரில் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1, நெக்ஸ்ட் 9 இருக்கிறேன். 2 9s are வந்து 18, பேலன்ஸ் வந்து 1. ஸோ எப்படி எழுதணும்னா கோஷன்ட். இப்போ 19 1 ரிமைண்டர் பை இந்த டிவைசர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இது இப்போ மாற்றணும். 5 3s are 15, 15 plus 2 17/5 into 8. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. அப்போ 17யும் 8யும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 17 into 8, 8 7s are 56, 6 பேலன்ஸ் 5, 8 1s are 8, 8 plus 5 13. இப்போ 136 by இந்த 5. இப்போ 136 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 2s are 10 வரும், பேலன்ஸ் வந்து 3, நெக்ஸ்ட் இந்த 6 இருக்கிறேன். அடுத்து வந்து 5 7s are 35. எஸ், பேலன்ஸ் வந்து 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். சிம்பிள் கான்செப்ட்.
கொஷின் படி தான் ஃபாலோ பண்ணணும். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். ஃபைனல் ஆன்சர் எப்பவுமே ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ்டு ஃபார்மாக இருக்கணும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி தான் ஆகணும், சொன்னாலும் சொல்லலைனாலும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 1/2 ஆஃப் 2 3/4 அண்ட் 1/2 ஆஃப் 4 2/9. 1/2 கூட ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கணும். ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் இன்டூ 2 3/4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா, கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். 4 2s are 8, 8 plus 3 வந்து 11, 11/4. ஸோ இது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 1 into 11 வந்து 11/2 4s are 8ன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மறுபடியும் மாற்றணும். அதுக்கு டிவைட் பண்ணணும். 8 1s are 8, பேலன்ஸ் வந்து 3. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றுவோன்னா கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ கோஷன்ட் வந்து சைடில் போடணும், இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரிமைண்டரை மேலே போடணும், கீழே இருக்க டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கணும். ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 3/8. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்கும், டினாமினேட்டர் வந்து குட்டியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்போல்லாம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வருதோ அதை நம்ம டிவைட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும், சரிங்களா. ஸோ இப்போ அதிலே இப்போ 1/2 ஆஃப் இது கண்டுபிடிக்கணும். ஸோ 1/2 ஆஃப் 4 2/9. ஸோ அதே மாதிரி தான் 1/2 இன்ட்டு இதை மாற்றணும். 9 4s are 36, 36 plus 2 38. கரெக்டாக? எஸ், 38/9. இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சலேஷன் ஆகுது பாருங்கள். இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகுது. இப்போ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். 2 1s are 2, இங்கேயும் 2 1s are 2, ஆனால் இங்கே 3 இருக்குது, எனக்கு 2 தான் கிடச்சிருக்கு. இப்போ பேலன்ஸ் 1 இருக்குது. அந்த 1ங்கிறது இது 8ஓட சேரும் போது 18 ஆயிரும். இப்போ 2 9s are 18. ஸோ இங்கே மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/9, அதாவது 1 into 19 19/1 into 9 9. இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். 19 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 9 2s are 18, பேலன்ஸ் வந்து 1. ஏன் டிவைட் பண்ணுறோன்னு தெரியுதா, ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். 5/8 ஆஃப் திஸ், ஆஃப்னா இன்டூ 3 5/6. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறோம். ஸோ எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். 5/8 இன்டூ 6 3s are 18, 18 plus 5 வந்து என்ன வரும், 13 வருமா, 13/6. இல்லை 6 3s are 18, 18 plus 5 வந்து 23, சாரி. எஸ். இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சல் ஆகலை, கரெக்டுங்களா. இதுவும் 2 டேபிள் 8 இருக்குது, 23 இருக்குது, சேம் டேபிள் எதுவுமே கேன்சல் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதணும். ஸோ நியூமரேட்டரை 23 into 5 மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, 5 பேலன்ஸ் 1, 5 2s are 10, 10 plus 1 11. ஸோ இங்கே 115/8 6 are 48. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். 115 48 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 48 3s are போட முடியாது, 2s are தான் போட முடியும், 96 வரும். இப்போ 48 2s are வந்து 96. பேலன்ஸ் வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 15 19 வருமா, அதாவது இங்கே வந்து என்ன ஆகிடும் 15 ஆயிரும், இங்கே வந்து 0 ஆகிடும், 10 ஆயிரும். அப்போ இங்கே 0 ஆகிடும். 15 minus 6 வந்து 9, 10 minus 1 10 minus 9 1. அப்போ கோஷன்ட், அப்போ 2 ரிமைண்டர் 19 by டினாமினேட்டர் 48. ஈஸி சம் தான். ஓகே, ஸோ அடுத்த சம் பாருங்கள். 5/8 into 9 2/3. ஸோ சேம் கான்செப்ட் தான். 5/8 into 9 3s are 27, 27 plus 2 29, 27 28 29. எஸ், 29/3. இங்கே எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 29 into 5 மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
9 5s are 45. 5 balance 4. 5 2s are 10. 10 plus 4 14. So 145 by 8 3s are 24. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 145 24ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 24 வந்து எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆர் போட்டு பார்க்கலாமா? 6 4s are 24. 4 balance 2. 6 2s are 12. 12 plus 2 144. எஸ் 6 ஆர் வருது 144. இப்போ பேலன்ஸ் வந்து 1ன்னு வரும். ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா 6. ரிமைண்டர் 1 by டினாமினேட்டர் வந்து 24. அவ்வளோதான். வெரி சிம்பிள் கான்செப்ட். கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போடணும், அவ்வளோதான். ஓகே, கேன்சலேஷன் பண்ணுறது, டிவைட் பண்ணும்போது, மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே பேசிக்ஸ் தானே இல்லையா? ஸோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ராங் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா வித்யா அண்ட் பிரதாப் went for a picnic. Okay, their mother gave them a water bottle that contained 5 liters of water. ரெண்டு பேருக்கும் சேர்த்து 5 liters of water கொடுக்குறாங்க. வித்யா consumed 2/5 of the water. பிரதாப் consumed the remaining water. சரி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்யா வந்து 2/5 of the waterனா 2/5 ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம். சரிங்களா? வாட்டர்னா 5 liters. ஓகே, பிரதாப் கன்சியூம் த ரிமைனிங் வாட்டர். வித்யா எவ்வளோ லிட்டர்ஸ் குடிக்கிறாளோ அதை மைனஸ் பண்ணால் பிரதாப் குடிக்கிறது. கொஷின் என்னென்னா ஹவு மச் வாட்டர் டிட் வித்யா ட்ரிங்க்? வித்யா வந்து எவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஹவு மச் வாட்டர். ஸோ என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? வித்யா கன்சியூம்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. வித்யா கன்சியூம்ட் 2/5 ஆஃப் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/5 ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம். வாட்டர் வந்து 5 லிட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 5 1s are 5. 5 1s are 5. ஸோ மீதி என்ன இருக்குன்னா 2 liters ஆஃப் வாட்டர். ஹவு மச் வாட்டர் டிட் வித்யா ட்ரிங்க்? 2 liters ஆஃப் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2 லிட்டர் தான் என்னது 2/5. மொத்தம் 5 பார்ட்டில் 2 பார்ட் வந்து வித்யா குடிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ பிரதாப் வந்து எவ்வளோ லிட்டர் குடிச்சிருப்பான்? 3 லிட்டர். சரி, அந்த கொஷின் நம்மளுக்கு கேட்கல, தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் வந்து வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டிட் பிரதாப் ட்ரிங்க்? அதாவது ஃப்ராக்ஷனில் எழுதணும். பிரதாப் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணானோ அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பிரதாப் வந்து எவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கான்? வித்யா ட்ரிங்க் 2/5. அப்போ பிரதாப் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தமே 5 பார்ட்டு, அதில் 2 பார்ட் வந்து வித்யா ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற பார்ட்டு தான் பிரதாப் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3/5ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மொத்தம் 5 பார்ட்டில் 2 பார்ட் வந்து இதோட மீனிங் அதுதானே. மொத்தம் 5 பார்ட்டில் 2 பார்ட் அவளுக்கு. அப்போ மீதி இருக்கிற பார்ட்டு பிரதாப்க்கு. அதை தான் கொஷனில் கேட்குறாங்க வாட் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஷின் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.